மேகா ஆகாஷ் அவங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கூட அவங்க கிட்ட ரேரா சேட் பண்ணுவேன். விஜய் ஆண்டனி சார் பத்தி சொல்லணும். மெயினா ஷூட் டைம்ல வந்து ஐ கோ டு செட் அவர் இருக்கும்போது ரொம்ப குவைட்டா இருப்பாரு. நான் வந்தேன்னா ஆனா ஜஸ்ட் கூப்பிட்டு சாப்பிட்டியா எல்லாம் கேட்பாரு. செட்டுக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி சிரிக்க வச்சிருவாரு. மழை பிடிக்காத மனிதன் பத்தி பேசலன்னா எப்படி? எப்படி இருந்துச்சு அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்? மழை பிடிக்காத மனிதன் வந்து விஜய் மில்டன் சார் டைரக்ட் பண்ண ஃபிலிம். ஆக்சுவலி இந்த மூவி த்ரூ அவுட் திஸ் மூவி அவர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைரக்டர் ஆகிட்டார். அவருக்கும் நான் வந்து பயங்கர ஃபேவரட் ஆகிட்டேன். ஸோ செட்டுக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி சிரிக்க வச்சிருவாரு. அந்த ஜாலியாக போகும். மேகா ஆகாஷ் அவங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அவங்களோட சிஸ்டர் ரோல் தான் பண்ணுறேன் நான் மூவி. ஸோ நிறைய சீன்ஸ் எங்களுக்கு ஒன்றா இருக்கும்ல. ஸோ நல்லா வி ஹேட் அ குட் பாண்ட். இப்போ கூட அவங்க கிட்ட ரேராக சேட் பண்ணுவேன். ஏதாவது பேசினா ரிப்ளை பண்ணுவாங்க. ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் விஜய் ஆண்டனி சார் பற்றி சொல்லணும். மெயினாக ஷூட் டைமில் வந்து ஐ கோ டு செட் அவர் இருக்கும்போது ரொம்ப குவைட்டாக இருப்பார். நான் வந்தேன்னா ஆனால் ஜஸ்ட்டு கூப்பிட்டு சாப்பிட்டியா நல்லா தூங்குவியா எல்லாம் கேட்பாரு. ஸோ வி ஷார்ட் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ. நார்த்லலாம் கூட போய் ஷூட் பண்ணுவோம் அந்த மூவியில். ஸோ அந்த டைமில் ஒரு நல்லா வெக்கேஷன் மாதிரிலாம் கூட இருந்துச்சு. ஸோ ஜாலியாக போச்சு. உங்களுக்கு பாருங்க, நீங்க நடிக்கிற படம்லாம் வெக்கேஷன் மாதிரி தான் இருக்கு. இல்ல நான் போனா அங்க போயிட்டு வந்தோம் அப்படியே ஜாலியா. அறிவு பத்தி கேட்கும்போது கூட நாங்க அங்க போயிட்டு வந்தாங்க ஜாலியா, போயிட்டு வந்தோம் ஜாலியா. இது வந்து அங்க ஜாலியா போயிட்டு வந்தாங்க அப்படின்னு வெக்கேஷன் போற மாதிரியே படம் நடிச்சுட்டு வந்திருக்கீங்க. சரியா? சரி, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அந்த பாட்டை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்குள்ள இதெல்லாம் வந்துட்டோம் இல்லையா? ஒரு பக்கம் நம்ம வந்து பாடிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடையில இந்த படிப்புன்ற ஒரு விஷயம் அது வந்து எப்படி போகுது? அது ஆக்சுவலி கண்டிப்பா அது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணியே தானே ஆகணும். பிகாஸ் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்த போது தான் தீஸ் மூவிஸ் தேவர் ஷூட்டிங். ஷார்ட் பூட் 3, மழை பிடிக்காத மனிதன், இதெல்லாம் வந்து நான் 9th இருந்தப்போ. பட் இப்போ 10th வந்ததுனால கம்ப்ளீட்லி என்னால் இதுலேயே ஃபோக்கஸ் பண்ண முடியல. பிகாஸ் ஐ ஹேட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் மை கிரேட்ஸ். ஸோ ஐ டுக் அ பிரேக். அதனால நான் போஸ்ட் கூட போட்டிருந்தேன். 10th பாதி ஹாஃப்ல நீங்க ஃபுல்லா கண்ணான கண்ணே ஷூட்டிங்ல தான் இருந்தீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஃபுல்லாவே நான் ஐ வாஸ் தேர் ஒன்லி. காஞ்சிபுரம்ல ஷூட் பண்ணோம். ஸோ ஸ்கூலுக்கு கூட அப்பப்போ வந்துட்டு போக முடியாத நிலைமையில இருந்தேன் நான். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி நோட்ஸ் வாங்குவேன். ஷூட் முடிச்சுட்டு ரூம் போறப்போ அங்கே ரூம்ல போய் நோட்ஸ் எழுதிட்டு அது மாதிரி போகும். எப்படி 10th எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நல்லா எழுதியிருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்றது எனக்கே தெரியல. சும்மா சொன்னீங்க, இத ரெக்கார்ட் பண்ணி வச்சு போனாங்க. ஒரு வாக்குமூலமா எடுத்துப்போம். ஐயோ, நல்ல மார்க் வரும். எவ்வளவு எனக்கு வந்து சீரியஸா எனக்கு தெரியல. நான்லாம் கால்குலேட்லாம் பண்ணி பார்த்தேன். நான் போர்டு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேஷன் வந்து டிஃபரண்டா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதனால யார் எப்படி மார்க் போடுவாங்க? 100க்கு எவ்வளவு % எடுக்கறேன்னா எவ்வளவு இருக்கும்? 100னா ஒரு சப்ஜெக்ட் கேக்குறீங்களா இல்ல ஓவராலா? 100க்கு இவ்வளவு எடுப்பேன். ஆஹா, இல்ல ஆப்போசிட் அம்மா உட்கார்ந்து இருக்கறனால கொஞ்சம் பயமா இருக்கா? அதெல்லாம் இல்ல, எனக்கே தெரியல. அது கரெக்ட் பண்றவங்களுக்கு கையில பொறுத்து தான் இருக்கு. தப்பு. நீங்க பின்னாடி ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன், ஒரு பாடல். நான் இந்த பாடலை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன், மார்க்கை போட்டுருவாங்க எழுதி இருக்க வேண்டியதானே? என்ன நீங்க இது ஏன் எனக்கு அப்ப தோணல? சொல்லி இருக்கணும் நீங்க. சரி பரவாயில்ல, வாய்ஸ் கேட்டா அதை போட்டிருப்பாங்க. ஏதோ இருக்கா, ஏதாவது இருக்கா? இது கோல் மாதிரியா? நான் எய்ம் பண்ணது வந்து 85% அந்த 85% எடுப்பாங்க. இல்ல எய்ம் பண்ணது சொன்னேனா பார்க்கலாம். ஓகே சரி, வாழ்த்துக்கள். ஒரு 99% எடுத்துருங்க. ஒண்ணுதானே, பரவாயில்ல, போனா போயிட்டு போகுது. சரி, அந்த படம் இப்ப கண்ணான கண்ணை அப்படின்ற படம்லாம் வந்து நம்ம நடிச்சதுக்கு அப்புறமா இப்போ பாட்டு அண்ட் இது நடிப்பு இதெல்லாம் மேல போயிட்டு இருக்கும் போது இங்க நம்ம வந்து இந்த மியூசிக் டச் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க அங்கே இடையில இன்ஸ்டியூட்ல இருக்கும் போதே கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஏதோ கார்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க, புதுசா பாட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க கேள்விப்பட்டோம். எப்படி அது இந்த என்ன டச் இருக்கு? போயிட்டு இருக்கு. நான் வந்து இப்ப திருப்பி லைக் ஓனா ஏதாவது கம்போஸ் பண்ணி ஆல்பம் மாதிரி ரிலீஸ் பண்ணலாமான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ற சொல்லியிருக்காங்க. சூப்பர். இதுல வந்து என் குரல் நல்லதா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக பாடுறேன். கண்டிப்பா. சரி, அடுத்ததா வந்து இன்னொருத்தர் மியூசிக் டைரக்டர், இவர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அனிருத் அவர்கள். அவருடைய பாட்டு ஏதாவது பாடுங்க. ஓகே. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூர கொஞ்சம் தூரமே, என் அச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும்,